ஹலோ ஆல், வெல்கம் டு மை vlog. மலேசியா ட்ரிப் ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு 8 o'clock வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இங்கே நாங்கள் ட்ராவல்க்கு கிராப் டாக்ஸி தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஊரில் ஓலா யூபர் மாதிரி இங்கே கிராப். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 1 day கார் ரெண்ட் பண்ணுறதை விட கம்மியாக தான் வருது டாக்ஸிக்கு. பட் நீங்கள் நிறைய பேர் குரூப்பாக வரீங்க அப்படின்னா கார் ரெண்ட் பண்ணுறது தான் பெட்டர். இன்னைக்கு மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் எங்கெல்லாம் போகிறோன்றதை பார்க்கலாம். இன்னைக்கு டே ஃபுல்லாக பக்காவாக பிளான் பண்ணியாச்சு. இன்னைக்கு மொத்தம் 3 பிளேஸ் நம்ம கவர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நாங்க எங்க போறோம்னா the world famous முருகனை பார்க்கிறதுக்காக பட்டு கேவ்க்கு தாங்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா கோவிலுக்கு வெளியே நிறைய பூக்கடைகள்லாம் இருக்கு, நம்ம ஊர்ல இருக்க மாதிரியே. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். இங்க இருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும். இங்க இருந்து பார்த்தாலே முருகன் ஸ்டாச்சு தெரியுது பாருங்க. நான் ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய முருகன் ஸ்டாச்சுவை பார்க்க போறேன். இங்க நிறைய ஃபாரினர்ஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான ஹிந்துஸ் டெய்லி வராங்க. ஸோ எப்பவுமே கொஞ்சம் க்ரௌடடா தாங்க இருக்கு இந்த பிளேஸ். நீங்க வீக் டேஸ் போறதை விட வீக்கெண்ட்ல போனீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கும். அண்ட் மேல போறதுக்கு நீங்க ஸ்டெப்ஸ்ல தான் போயாகணும். ஸோ காலையில கொஞ்சம் ஏர்லியா போகலாம். அப்படி இல்லைன்னா ஈவினிங் போனீங்கன்னா வெயிலும் கம்மியா இருக்கும், ஸ்டெப்ஸ் ஏறுறது ஈஸியா இருக்கும். பட்டு கேவ் பத்தி சொல்லணும்னா இது 400 மில்லியன் இயர்ஸ் ஓல்டு டெம்பிள். ஸோ 1891 இதை உருவாக்குனது கே தம்புசாமி பிள்ளைன்றவங்க. அண்ட் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து, அதாவது 1892 இருந்து இப்போ வரைக்கும் தைப்பூசம் இங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா செலிப்ரேட் பண்றாங்க. ஃபைனலி முருகனை பார்த்தாச்சுங்க. டிவியில போட்டோல பாக்குறத விட டைரக்டா பாக்குறதுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு. அண்ட் 141 feet ஹைட்ல இருக்க இந்த முருகன் சிலையை பண்றதுக்கு 3 years ஆகியிருக்கு. 2006 தான் இதை வந்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டாச்சு தான் வேர்ல்டுலே 3rd பிக்கெஸ்ட் ஹிந்து காட் ஸ்டாச்சுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்தோனேஷியால இருக்க கருடன் அண்ட் செகண்ட் நேபாள்ல இருக்க சிவன் ஸ்டாச்சு. இங்க நிறைய பேர் போட்டோ ஷூட்லாம் பண்றாங்க. ஸோ நாங்களுமே கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் அங்க இருக்க பேர்ட்ஸ் கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம். கீழே பாத்தீங்கன்னா பெரிய முருகன் சிலை, அதுக்கப்புறம் நிறைய கோவில்களும் அங்கங்க வச்சிருக்காங்க. ஸோ எல்லா கடவுளோட வழிபாடுகளும் கீழேயும் நடக்குது. கோவிலோட ஆர்கிடெக்சர் பத்தி கண்டிப்பா சொல்லணுங்க. அவ்வளோ அழகா இருக்கு. பெயிண்டிங்ஸோட கலர்ஸ், டிசைன் எல்லாமே ரொம்ப வைப்ரண்டா கலர்ஃபுல்லா இருக்கு. அண்ட் ரொம்ப ரொம்ப கிளீனா மெயின்டைன் பண்றாங்க. எங்கேயுமே நம்ம ஒரு சின்ன டஸ்ட் கூட பார்க்க முடியாது. அண்ட் அங்க வர மக்களுமே அதை வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்றாங்க. இங்க மொத்தம் 272 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. மேல போய் நீங்க கேப் டெம்பிள் பார்க்கணும்னா ஸ்டெப்ஸ் தான் ஒரே வழி, வேற எந்த ஆப்ஷனுமே கிடையாது. அண்ட் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வுட்ல தான் இருந்திருக்கு 1920 வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் கான்கிரீட்ல மாத்திருக்காங்க. அண்ட் இந்த கலர்ஸ் பத்தி சொல்லியே ஆகணும். இப்போ நார்மல் ஹிந்து கோவில்ல ஸ்டெப்ஸ் எல்லாமே ரெட் அண்ட் ஒயிட்ல தானே இருக்கும். பட் இங்க ஸ்டெப்ஸ் பாக்குறதுக்கே பெயிண்டிங் பேலட் மாதிரி கலர்ஃபுல்லா இருக்குங்க. ரொம்ப அழகா இருந்தது பார்க்க. நாங்க கீழே இருக்க கோவில்களுக்கு மட்டும்தான் போனோம். ஒரு சில ரீசன்னால எங்களால மேல போக முடியல. பட் இதுக்காகவே நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா மலேசியா வரணும்னு டிசைட் பண்ணிட்டோம். பட் மேலதான் ரொம்ப அழகான கோவில்கள் எல்லாம் இருக்கு, குகை கோவில்கள் எல்லாம் இருக்கு. ஸோ நீங்க வந்தா கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. கீழே ஒரு அழகான குளம் இருக்கு பாருங்க. அதுல எவ்வளவு மீன் இருக்கு. அண்ட் அப்படியே மேல பாத்தீங்கன்னா இந்த மரம் ஃபுல்லா பேர்ட்ஸ் உட்கார்ந்து இருக்குங்க. இவ்வளோ பேர்ட்ஸ் ஒரே மரத்துல நான் பார்த்தது இல்ல. பட் ரொம்ப நேரம் இந்த மரத்துக்கு கீழேயும் கண்டிப்பா நிக்க முடியாது. ஸோ ஒரு இளநீ குடிச்சிட்டு அப்படியே ஷாப்பிங் போயிடலாம். ஸோ மலேசியாவில் இளநீ கட் பண்ணுற ஸ்டைல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லைக் ஃப்ளவர் ஷேப்பில் கட் பண்ணி தராங்க. பட் எனக்கு அந்த டேஸ்ட் அவ்வளோவா பிடிக்கல. ஆனால் அவங்க கட் பண்ணுற ஸ்டைல் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இங்க நீங்க கண்டிப்பா முருகன் ஸ்டாச்சு வாங்காம போயிடாதீங்க. பிகாஸ் பிரைஸ் அண்ட் குவாலிட்டி இங்க பெஸ்டா கிடைக்கும். இதே குவாலிட்டியில நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா பிரைஸ் கண்டிப்பா அதிகமாவே இருக்கும். ஸோ இங்க வாங்குறது பெஸ்ட் ஆப்ஷன். நாங்க ஒரு 14 inches முருகன் ஸ்டாச்சு வாங்கணும். இட்ஸ் அரௌண்ட் லைக் 3500. ஆக்சுவல் ரேட் 4500 சொன்னாங்க. பட் பார்கெயின் பண்ணா ரொம்ப நல்ல ரீசனபிள் ரேட்கே கொடுக்குறாங்க. முருகன் ஸ்டாச்சு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப நல்ல குவாலிட்டியில வச்சிருக்காங்க. ப்ரைஸுமே ரொம்ப ரீசனபிளா தான் இருக்கு. ஒரு வழியா ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப திருப்தியா மலேசியா முருகனுக்கு டாடா பை பை சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு கிளம்பியாச்சு.